இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று புனித யாக்கோபு திருவிழா. யோவான் யாக்கோபு சகோதரர்கள், இடியின் மக்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். அந்த யாக்கோபினுடைய திருவிழாவை இன்று கொண்டாடுகிறோம். இவர்களை சார்ந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை தான் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 20 28வது இறை வார்த்தை முடிய இந்த பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், செபதேவின் மனைவி, அதாவது யோவான் யாக்கோபு இவர்களுடைய தாய் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து, என்னுடைய பிள்ளைகளை ஒருவன் உம்முடைய வலப்பக்கமும் இன்னொருவர் உம்முடைய இடப்பக்கமும் நீர் வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அவருடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். இயேசு ஒரு அருமையான போதனையை கொடுக்கிறார். இந்த உலகிலே நமக்கு பதவிகள் முக்கியம் அல்ல, நமக்கு பட்டங்கள் முக்கியம் அல்ல. நாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்க விரும்புகிறோமோ அவ்வளவு நாம் சிறிய ஆளாக இருக்க வேண்டும். முதன்மையாக இருக்க விரும்புகிறவன், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் பணியாளனாய் இருக்கட்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ திருச்சபைகளில், கத்தோலிக்க திருச்சபை மற்ற திருச்சபைகளிலும் கூட நிறைய போட்டி, பொறாமை, முதல் பதவியை பிடிக்க வேண்டும், தலைமை பதவியை பிடிக்க வேண்டும், நிறைய போட்டிகள், அதற்காக கையூட்டுகள், இவற்றையெல்லாம், இந்த வெட்கக்கேடான செயல்களை நாம் எங்கே சென்று சொல்லுவது, எங்கே முட்டி கொண்டு அழுவது? அன்பானவர்களே, ஆள் சேர்ப்பது, கேன்வஸ் செய்வது, சுத்தமாக அரசியல்வாதிகளைப் போலவே அரசியல்வாதிகளிடம் இருக்கிற குறைகளை எடுத்து சொல்ல நமக்கு தகுதியே இல்லை. காரணம், நாம் தகுதியுடன் வாழவில்லை. முதன்மையாக இருக்க விரும்புகிறவன், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பணியாளனாய் இருக்கட்டும். என்ன பணி? அன்பு பணி, நீதி பணி, சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற பணி, சமத்துவ உணர்வை உருவாக்குகின்ற பணி. இந்த பணியைத்தான் இயேசு முதன்மையாக செய்தார். 13வது அதிகாரம் யோவான் நற்செய்தியில 13 ஆண்டவர் கொடுக்கிற அருமையான போதனை என்ன? என்னை ஆண்டவர் என்று அழைக்கிறீர்கள், போதகர் என்று அழைக்கிறீர்கள். ஆண்டவர்தான், போதகர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்களுடைய பாதங்களை கழுவுகிறேன் என்றால், நீங்களும் ஒருவருடைய பாதங்களை கழுவ வேண்டும். எத்தனை தாட்சி! இதை விட வேறு இலக்கணம் அன்பிற்கு, தாட்சிக்கு, சகோதரத்துவ உணர்விற்கு வேறு ஏதாவது ஒரு ஆளை இந்த உலகில் சுட்டி காட்ட முடியுமா? அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த இந்த போதனையை இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற யாக்கோபு மற்ற திருத்தூதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு தங்களை ஒப்பு கொடுத்து இதை செயல்படுத்தினார்கள் என்றால், தங்கள் உயிரையே கொடுத்தார்களே. அன்பு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே உயிர் போனாலும் பரவாயில்லை, நீர் எங்களுக்குள் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கை, இயேசுவின் வழியாக தந்தை, கடவுள், தூய ஆவியானவர், மூவொரு கடவுள் இவர் மீது கிடைத்திருக்கிற நம்பிக்கை எனும் உயிர் போகக்கூடாது. அதற்காக எந்த அளவிற்கும் எங்களை தாழ்த்தி கொள்ள வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.